நம்ம இந்த வீடியோல ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேக்டரி ஆக்ட் 1948 படி ஒரு இண்டஸ்ட்ரியில 250 இருந்து 500 லேபருக்கு குறையாம வேலை செஞ்சாங்கன்னா அங்க OHC சென்டர் இருக்கணும், அதாவது ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர் இருக்கணும். இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர், நர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டர், ஆம்புலன்ஸ் டிரைவர், இவங்க கம்பல்சரி இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற லேபருடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி இங்க ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் நமக்கு இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் ஜாப் கிடைக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் ஜாப்க்கு குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க DGNM இல்ல BSc நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு RM வாங்கி வச்சிருந்தீங்கன்னாவே போதும், நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சேலரி பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் சேலரி கூடுதலா கிடைக்கும். இந்த ஜாபுடைய மெயின் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு லேபர் இன்ஜுரி ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள ப்ரிவென்ஷன் பண்ணி நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு ஹெல்த் சிக் ஆகும் பொழுது அவங்களுக்கு கேர் கொடுக்கணும். இதுதான் மெஜாரிட்டியான ரோல். சோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் ஜாப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.